மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல கனமுள்ள சஞ்சீவியனுடன் தொடர்பை பேணி வந்த முன்னாள் இராணுவ கேப்டன் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்தும், புர்கா அணிந்து வந்த நபர்களால் ஹசன் நசார் என்று சொல்லப்படுகின்ற கனிஷ்ட சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடைய பின்புலவென்ன, பொங்கல் விருந்து பிரசாரத்துல கலந்து கொண்ட 7 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்த பல்வேறு செய்திகள் குறித்ததுதான் இன்றைய பதிவு. ஒழுகுல சேர் அவங்களுக்கு கிடைச்ச ரகசிய தகவலுக்கு இணங்க மினுவாங்கோட பிரதேசத்துல மேற்கொள்ளப்பட்ட சோதனையில கனமுள்ள சஞ்சீவையுடன் தொடர்பை பேணி வந்த ஓய்வு நிலை கேப்டன் இராணுவ வீரர் ஒருவரை அதிரடியாக கைது செய்த சம்பவம் பதிவாக இருந்தது. கைது செய்தவரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற மெகசின் 18 கைப்பற்றப்பட்டதோட பல்வேறு தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டது. மேற்கொண்டு விசாரணை செய்ததில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துப்பாக்கி ரவைகளை, இந்த மெகசினை தனக்கு கொடுத்தது இனுக்க என்று சொல்லப்படுகிற நபர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இனுக்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒரு செயற்பாட்டாளர், கட்சிக்காக உழைக்கின்றவர், அரசியல் செய்கின்றவர் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்குது. இனுக்க இப்ப எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனுக்க இறந்து பல வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது. கனமுள்ள சஞ்சீவ நாட்டுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டு CID-யிடம் ஒப்படைக்கப்பட்டாரு. இவர் கைது செய்யப்பட போறாரு, கைது செய்யப்பட்டார் அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாம கனமுள்ள சஞ்சீவைய ஓடோடி போய் விமான நிலையத்துல சந்திக்கிறதுக்கு போனாரு, பார்க்க போனாரு, வரவேற்க போனாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது விசாரணையில தெரிய வந்திருக்குது. மிக நெருக்கமான ஒரு உறவை கனமுள்ள சஞ்சீவையோட அவரு பேணி பாதுகாத்து வந்ததாக சொல்லப்படுது. ஆனா இப்போது இவருடைய வாக்குமூலத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெகசின்களை இவருக்கு கொடுத்தது இனுக்கதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கனமுள்ள சஞ்சீவ 39 படுகொலையோட சம்பந்தப்பட்டவர் என்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக இருக்கிறதுனால, எனவே தனக்கும் சிக்கல் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இப்போது உயிரோடு இல்லாத இந்த இனுக்க என்று சொல்லப்படுகிற பேரை இவர் இழுத்து விட்டாரா என்ற சந்தேகமும் எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த இராணுவ கேப்டன் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயற்பாட்டாளராக கடந்த காலங்களில் இருந்து வந்தார் அப்படின்ற ஒரு விஷயமும் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த இராணுவ வீரர் 1997 காலப்பகுதியில தான் இராணுவத்துல சேர்ந்திருக்கிறாரு. காயப்பட்டிருக்கிறாரு யுத்தத்துல. பிற்பாடு 2021ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பென்ஷன் போயிருக்கிறாரு. இவருக்கு சுமார் எல்லாம் கூட்டி கழிச்சு 2 லட்சம் ரூபாய் அளவுல பென்ஷன் கிடைக்கிறதாக சொல்லப்படுது. 2 லட்சம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கிற ஒருத்தர் எதற்காக இவைகளை செஞ்சார் அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. பென்ஷன் எடுத்தாச்சா, பேப்பரை பார்த்தாச்சா, அப்படியே உட்கார்ந்து திண்டு குடிச்சு இருக்கிற இந்த சூழல்ல இவருக்கு எதுக்கு கனமுள்ள சஞ்சீவியுடைய உறவு? என்னதான் இருந்தாலும் பணத்தின் மீது இருக்கின்ற மோகம், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், ஆயுத வியாபாரங்கள் செய்யணும், இதை தேடி வரவங்களுக்கு இவைகளை கொடுத்து உதவணும், ராணுவ வீரர் இல்லையா, சந்தேகிக்க மாட்டாங்க போலீசார் அப்படின்றதுனால இப்படியான விஷயங்களை பார்ட் டைமாக செய்ய ஆரம்பிச்சிருப்பார் போல. பொறுத்து பார்க்கலாம் இந்த பார்ட் டைம் தொழில் இவருக்கு என்ன வகையான தண்டனைகளை இந்த நாட்டுல வாங்கி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புர்கா அணிந்து வந்த நபர்களால ஹசன் நசார் என்று சொல்லப்படுகின்ற கனிஷ்ட படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. புர்கா அணிந்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறும் என்ற அச்ச சூழலும் ஏற்பட்டிருக்குது. உண்மையிலே புர்கா அணிந்து வந்தவங்க யாரு? இந்த நசார் ஹசன் என்று சொல்லப்படுகிற இந்த கனிஷ்ட யாரு? பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குமே அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கும். எனவே குறித்த சம்பவம் நடந்த தினத்தன்று துப்பாக்கிதாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெண் வடிவத்துல புர்கா அணிந்த ஒரு மனைவியாக, அதுக்கு பின்னால ஒரு கணவனாக கெப் அணிஞ்சு, மாஸ்க் அணிஞ்சு, துப்பாக்கிதார கையில துப்பாக்கியை வச்சு ஆட்களோடு ஆட்களாக அப்படியே நடந்து வராங்க இவரை வீட்டை நோக்கி. அந்த ஒழுங்கையில போகின்ற பொழுதோடு யாருமே அவங்களை சந்தேகிக்கல, அப்படியே கடந்து போறாங்க. போனவங்க திடீரென வீட்டுக்குள்ள புகுந்து ஹசன் நசார் என்று சொல்லப்படுகின்ற கனிஷ்ட மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுல 44 வயது மதிக்கத்தக்க ஹசன் நசார் என்று சொல்லப்படுகின்ற கனிஷ்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட பிற்பாடு உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்துகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் கூட இருந்த அவருடைய 4 வயது மகனும் அவருடைய சகோதரனுடைய 3 வயது மகளும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சம்பவம் பதிவாக இருந்தது. ரொம்ப துக்ககரமான செய்தியாக பார்க்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் இந்த 2 குழந்தைகளும் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. உயிர் ஆபத்துகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஆறுதலான செய்தியாக அமைஞ்சிருக்குது. துப்பாக்கிச் சூடு நடத்தினவங்க போன வழியில் அப்படியே
ஓடிக்கொண்டு வரதை பார்க்க முடியுது. இதுவரைக்கும் துப்பாக்கிதாரிகள் அல்லது சூட்டு சம்பவத்தை நடத்தினவங்க யாருமே இன்னும் கைது செய்யப்படலை. இப்போதைக்கு வந்து கொழும்பு பிரதேசத்துல வந்து 2 குழுக்கள் வந்து அவ்வப்போது மோதல்ல ஈடுபடுவாங்க. சூட்டு சம்பவங்கள் நடத்தி பணிதிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுல உள்ளவங்க தான் வந்து பூக்குடுக்கண்ணா. அதே போல பலன ரிமோஷன் சொல்லப்பட இந்த இரு தரப்புக்கு இடையில வந்து பல்வேறு சூட்டு சம்பவங்கள் நடந்தாச்சு, பணிக்கு பணி தீர்த்தாச்சு இப்படின்னு ஒரு படலம் பயணிக்கிற நேரத்துல வந்து இந்த கனிஷ்ட வந்து இரு தரப்புலையும் வந்து இவருடைய பண கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அதே நேரம் வந்து இவர் வந்து ஒரு ஆட்ட சாரதியாக இருந்திருக்கிறாரு. அதே போல வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் சம்பாதிக்கின்ற ஒரு பணியையும் செய்து வந்ததான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இப்போது வந்து இவர் வந்து பூக்கூறு கண்ணா தரப்புல தான் இருப்பதாக சொல்லப்படுது. 2-3 தினங்களுக்கு முன்னால வந்து பலன் ரிமோஷனுடைய சாட்சியை வந்து ஒரு ஊத்த பேச்சால ஏசிட்டாரு அப்படின்னு ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்றது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த சூட்டு சம்பவத்துல வந்து புர்கா அணிந்து வந்த ஒரு விஷயம் வந்து எதிர்வரும் தினங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன, இனவாதிகளுக்கு இப்போது ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு தெரிகிற இந்த சந்தர்ப்பத்துல, தேடுகின்ற சந்தர்ப்பத்துல புர்கா அணிந்து இந்த படுகொலை நடந்தாச்சு, தேசிய பாதுகாப்புக்கும் இந்த புர்கா ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போது ஒரு சிக்கலை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊழலிட ஆரம்பிப்பாங்க. திருவில்ல வந்தவங்க தான் சுட்டாங்க. கடந்த காலங்களில் வந்து மோட்டர் பைக்கில் வந்தவங்க சுட்டாங்க. எனவே தேசிய பாதுகாப்பு மோட்டர் பைக்கின் திருவிலும் அச்சுறுத்தலாக இருக்குதா அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. அதே போல வந்து கனமுள்ள சஞ்சீவிய கோர்ட்ஸுக்குள்ள சுட்டவங்க வந்து சட்ட புத்தகத்துக்குள்ள துப்பாக்கியை வச்சுட்டு போயிருந்தாங்க. அதே போல ஒரு வக்கீல் மாதிரி கோர்ட்ஸ் அணிஞ்சு ஆடை அணிஞ்சு போயிருந்தாங்க. அப்படியாக இருந்தால் இந்த வக்கீல் ஆடைகளும் சட்டத்தரணி அணிகின்ற இந்த ஆடைகளும் சட்ட புத்தகமும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஒரு குற்றத்தை செய்வதற்கு பயன்படுத்தினாங்க என்பதற்காக புர்கா என்பது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்ற ஒரு விமர்சனம் வந்து ஏற்புடையதும் அல்ல. அதே சமயத்துல வந்து அப்பாவித்தனமாக எதுவும் அறியாத 2 குழந்தைகள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல இலக்காக இருக்கிறாங்க. உண்மையில இது போன்ற சூழல்ல குழந்தைகள் வளர்ந்த பட்சத்துல அவங்களும் எதிர்காலத்துல இது போன்ற காட்சிகளை பார்த்து வளர்ந்துட்டா இது போன்ற குற்றச்செயல்கள்ல கவரப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதனால இந்த ஒரு விஷயம் குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தி கடந்த ஆண்டை விட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடக்காத ஒரு ஆண்டாக மாற்றுவதற்கான முனைப்பை பாதுகாப்பு துறையினரும் அரசும் எடுக்கட்டும் என்ற ஒரு வினயமான ஒரு வேண்டுதலோட அடுத்து ஒரு துக்ககரமான செய்தி தான் அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் விருந்து பிரசாரத்துல கலந்து கொண்ட கண்ணங்கபடம் இல்லாத 7 வயது சிறுமிய பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய சம்பவம் பதிவானது. நாவலப்பட்டிய ரிலாகல தோட்டத்துல வந்து அந்த அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் கூடி வந்து பொங்கல் தினத்தை முன்னிட்டு வந்து ஒரு விருந்து பிரசாரத்தை எல்லாரும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த விருந்து பிரசாரம் மாலை பொழுதுல இடம்பெற்றிருக்கு வந்து சாப்பாடு முடிந்த கையோட குறித்த 7 வயது சிறுமி காணாமல் போயிருக்கிறார். 3-4 குழுக்களாக பிரிந்து தோட்டம் முழுக்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இரவு 10:30 மணி அளவுல வந்து சிறுமியுடைய வீட்டிலிருந்து 500 மீட்டர் தொலைவில் வந்து ஒரு புதர்ல இருந்து சிறுமி கண்டெடுக்கப்படுறா. சிறுமிதான் வந்து இங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னதுக்கு நாங்க சிறுமியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடித்து உடனடியாக வந்து சிறுமியை வைத்தியசாலையில் அனுமதிக்கிறாங்க. காரணம் என்ன, மேனி முழுதும் காயம், முகங்கள்ல இரத்த காயம் இருப்பதனால உடனடியாக சிறுமியை வந்து வைத்தியசாலையில் அனுமதிச்சாங்க சிகிச்சைக்காக. மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை வைத்தியசாலைக்கும் சிறுமி அனுப்பி வைக்கப்பட்டா. மேற்கொண்ட விசாரணையில போலீசாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுமி மிக பயங்கரமாக பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். சிறுமி வந்து கை கழுவதற்காக சென்ற இடத்துல வந்து இதே விருந்தோம்பலுக்காக வந்து மது விருந்து பிரசாரமும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. வந்து அந்த குறித்த இடத்துல தான் வந்து ஒரு நபர் வந்து சிறுமி கை கழுவுறதை பார்த்து அந்த சிறுமியை வந்து உடனடியாக இந்த பகுதிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிறுமி தனது வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு நடந்த அந்த கொடுமையான விஷயங்கள் எல்லாமே போலீசாருக்கு சிறுமி வழங்கிய வாக்குமூலத்துக்கு இணங்க தான் குறித்த நபரை கைது செஞ்சிருக்கிறாங்க. குறித்த நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மது விருந்து பிரசாரத்தை ஏற்பாடு செய்தவருடைய சகோதரர் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. உண்மையிலே மதுவை குடிச்சவனுக்கு வந்து குழந்தை என்ன, பெரியவங்கள் என்ன, சின்னவங்கள் என்ன, தாய் என்ன, தாரம் என்ன எதுவும் தெரியாது இல்லையா. நமது குழந்தைக்கு இப்படியான ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தா நம்ம அங்கீகரிக்க மாட்டோம். இதே வலியும் வேதனை தான் அடுத்தவங்களுக்கு இருக்கும் என்பதை ஏன் இந்த குறித்த இளைஞன் சிந்திக்கல, பாதிக்கப்படுகின்ற இடத்துல இருந்து யோசிக்கின்ற பொழுதோ இது போன்ற குற்றங்களை செய்வதற்கான துணிவும் மனோநிலையும் வராது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் இந்த குற்றங்களுக்கு பின்னால் இருக்கின்ற காரணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல காரணங்கள் இருந்தாலும் பிரதானமாக இப்போது இருக்கின்ற காரணம் வந்து மது என்ற ஒரு விஷயம் தான். சந்தோஷமாக இருந்தாலும் குடிக்கிறது, துக்கமாக இருந்தாலும் குடிக்கிறது,
திருமண வீட்டிலையும் குடிக்கிறது, இணவு வீட்டிலையும் குடிக்கிறது, இப்படியான ஒரு கலாச்சாரம் வந்ததுனால 7 வயது சிறுமி அப்பாவி சாப்பிட்டுட்டு பொங்கல் அண்டு கொண்டாட்டத்துல இருந்த சந்தோஷமா இருந்த அந்த குழந்தையோட வாழ்க்கையை சீரழிச்சாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல இந்த குழந்தையோட மனநிலை எப்படியாக இருக்கும்? ஆண்களை பார்த்தா எப்படியான மனநிலை இருக்கும்? திருமண வாழ்க்கை பற்றி யோசிக்கிறதுக்கு எவ்வகையான பிரச்சனைகள் இருக்கும்? எனவே போதை இல்லாத, ஆயுதம் இல்லாத நாடும் தேசமும் உருவாகட்டும், சிறுவர்களுக்கான உரிமையை பாதுகாப்பையும் அரசு உறுதிப்படுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.